நண்பர்களுக்கு வணக்கம். வாங்க 5வது பாடத்துக்கு போவோம். அதாவதுங்க, ஆரம்பத்தில் ரொம்ப கவனமாக பொறுமையாக நம்ம படிக்கணும், அஸ்திவாரம் போடுற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம பரன்னு போயிட்டே இருக்கலாம். இந்த ஃபண்டமெண்டலில் கவனமாக பொறுமையாக கவனிக்கணும். பாருங்கள், இந்த கூட்டெழுத்து அமைப்பு முறை அதை ஒரு 4 வகையாக பிரிக்கலாங்க. இப்போ முதல் வகை, அது என்ன முதல் வகை? இந்த வகை மெய்கள் நேர்கோட்டில் முடிபவை. இங்கே பாருங்க, க, ப, ச, ல, வ, த, ம எல்லாம் நேர்கோட்டில் முடியுது. பார்த்தீங்களா? இந்த வகை எழுத்துக்களில் கூட்டமைப்பில் எழுதப்படும் போது நேர்கோடு விடப்படும். எப்படி? இங்கே பாருங்க, க இருக்குல்ல, கியாரக். இந்த கோட்டை விட்டோம் பாருங்க, கியாரக். இங்கே பாருங்க, சத்திய. எப்படி இருக்கு? ச இந்த நேர்கோட்டை விட்டுவிட்டோம் பாருங்க, சத்திய. பில்லா. அதே மாதிரி எல்லாம். இங்கே பாருங்க, மியான். எம்முக்கு ஃபுல்லாக இருக்கு, அந்த இதை கட் பண்ணி விட்டோம், மியான். தமிழில் முன்ன பார்த்தோம்ல, அப்பா. பாவை கட் பண்ணிட்டோம் பாருங்க, அப்பா. இதே மாதிரி அடுத்து வாங்க 2வது வகை போவோம். இந்த வகை மெய்கள் நேர்கோட்டில் முடியாமல் வேறு வகையில் முடிபவை. டாட்டா. அது மாதிரி இங்கே பாருங்க, ட, 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 ட. அது மாதிரி இங்கே பாருங்க, மிட்டி. எப்படி எழுதியிருக்கோம்? மீ போட்டு அந்த டாக்கு அடியில் ஒரு கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், மிட்டி. கோடு போடலன்னா மிட்டட்டின்னு படிச்சு விடுவோம், மிட்டி. இதை பாருங்க, சிட்டி. கோடு போட்டிருக்குல்ல. இங்கே பாருங்க, கட்டி. இது 2வது வகை. அடுத்து 3வது வகை போவோம் வாங்க. 3வது வகை என்னன்னா, வளைகோடாகவோ இல்லை வால் போன்ற அமைப்புலேயோ இருக்கும். இங்கே பாருங்க, கியா. கியா அது எப்படி போடுறோம்? மேலே இப்படி போடல, காங்கிறது ஃபுல்லாக இப்படி இருக்குது. கியா அப்படிங்கும்போது அப்படி கட் பண்ணிட்டோம், மேலோடு நிப்பாட்டி விட்டோம். இதை பாருங்க, ரஃப்தர். ர இஃப் போடுறதுல அங்கே கட் பண்ணிட்டோம், ரஃப்தர். ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம் தான். நம்ம நிறைய படிக்க அற்புதமாக மனசில் பதிவாயிரும். டோன்ட் வரி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது அஸ்திவாரம், ரைட்டுங்களா? அடுத்து 4வது வகை பாருங்கள், ராக்கு தனியாக ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. 4வது வகை ராவின் தனித்துவம். ஏன்னா அது கூட்டெழுத்து அமைப்பில் ரா என்பது 3 வகையாக வடிவம் பெறுகிறது. ஒரு வகை வடிவம் பாருங்கள், இப்படி ஒரு கோடு. 2வது இப்படி போடுறோம். 3வது கோடு போட்டு மேலே போடுறோம். அது என்னன்னு உதாரணம் வேணுமில்ல? இங்கே பாருங்கள், டா வரிசையில் வரும்போது என்ன வடிவம் பெறுது? இப்படி நிற்கிது, ராஷ்ட்ர. ஷாவை ஆள் பண்ணுறோம், ராஷ்ட்ர வந்துருச்சுங்களா? அடுத்து பாருங்கள், ட்ராமா, ட்ரக் அப்படி வருது. இன்னும் சில இடங்களில் சிறு மேல் கோடாக 2ஆம் எழுத்தின் தலைமேல் அமையும். இங்கே பாருங்கள், கர்ம. 2வது எழுத்து எது? ம. அது தலைமையில பாருங்கள், கர்ம. இல்லைன்னா புரியாது, என்ன அது கமராவா என்னன்னு. க இர் ம அப்படி படிக்கணும், கர்ம. பார்க். பா இர்க்கு, பார்க் அப்படி படிக்கணும். இன்னும் சிலவற்றில் அடிக்கோடாய் அமையும். எப்படி? இங்கே பாருங்கள், கிரக். ஒரு கோடு போட்டோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி சக்கரை. காக்கில் ஒரு கோடு போட்டோம் பார்த்தீங்களா? சக்கரை. அவ்வளவுதான் இந்த கூட்டெழுத்துக்கள் அமைப்பு. ஒன்றும் இல்லைங்க. ஆரம்பத்தில் இது இன்னும் கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். பொறுமையாக படிங்க. ஒரு தடவைக்கு 4 தடவையாக திருப்பி போட்டு கேட்டு பார்த்தா அற்புதமாக மனசில் பதிஞ்சிடும். இந்த ஃபவுண்டேஷன் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஒரு பெரிய மாளிகை என்ன பண்ணுறோம்? செங்கலாக வச்சாதானே கொண்டு போகிறோம்.
அதனால கவலையே படாதீங்க. திருப்பி திருப்பி இதை பாருங்க, படிங்க, கேளுங்க, சூப்பராகிடுவீங்க. வாங்க அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.